அருக்குதையா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். நேற்றும் முந்தின நாளும் இந்த சீர்காழி கூட்டங்களுக்காக தேவன் கொடுத்த தலைப்பிலே நான் பேச ஆரம்பித்தேன். தாவீது எந்த யுத்தத்திலையும் தோற்கவில்லை என்கிற தலைப்பின் கீழே முதல் நாளிலே தாவீது தோற்கவில்லை என்றால் இன்றைய சபையின் அங்கமாயிருக்கிற நீங்களும் தோற்கிறதற்கு அல்ல, ஜெயிக்கிறதற்கே அழைக்கப்பட்டீர்கள், பிறந்திருக்கிறீர்கள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் இருந்து காண்பித்து ஜெய ஜீவியத்துக்கு நேராக நான் உங்களை வழி நடத்தினேன். நேற்றைய தினத்திலே தாவீதுக்கு முந்தின அரசனும் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தோற்று போனவனாக காட்சியளிக்கிற அந்த முன்னோடியை லிசன். தாவீது நாட்களிலேயே சாமுவேல் உயிரோடு தான் இருந்தான். ஆனால் சாமுவேலுக்கு இடரலாக மாறினார்கள் ஏலியின் பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ். ஆகையினாலே ஏலி விழுந்து கழுத்து முறிந்து இறந்ததை தாவீது அறிவான். It was not a old story. It was a recent happening. அப்படிப்பட்டதினால் ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னவர்களுக்காக சாமுவேல் ராஜாவாக எல்லாரை காட்டிலும் உயர்ந்த மனிதனாயிருந்த சவுலை அவன் விரும்பாத போது அவனை அபிஷேகித்து முதல் ராஜாவாக மாற்றினான். நேற்றைய தினத்திலே அந்த சவுல் சத்ருவின் கையிலே தோற்று போனதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். நேற்றைய தினத்திலே சொன்னேன், தேவனே அவனை கொன்று போட்டார் என்கிற வசனத்தை காண்பித்தேன். யாரை கொண்டு கொன்றார்? பெலிஸ்தியன் யுத்தத்திலே அவனை தற்கொலைக்கு தூண்டிவிட்டார்கள். தோல்வியின் நிமித்தமாக தலையை வெட்டினவன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாது என்று சொன்ன அமலேக்கின் மூலமாக. இதையெல்லாம் வேதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 1 சாமுவேல் கடைசி அதிகாரங்களையும் 2 சாமுவேல் முதலாவது அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்திலே தாவீது ஓ என்று அலறுகிறான். தன்னுடைய மாமனார் இப்படி செத்து விட்டாரே என்பதற்காக அல்ல, ஆண்டவருடைய சபைக்கே வரக்கூடாது என்றுதான் ஆண்டவர் இவர்களை குறித்து சொல்லியிருந்தார். வாசிக்கலாம். உபாகமம் 23வது அதிகாரம். வேதத்தை புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வருகிறேன். அங்கே ஆண்டவர் தெளிவாக சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். 23வது அதிகாரம். அங்கே சிலரை சபைக்குள்ளே வரக்கூடாது என்றுதான் சொன்னார். அவர்கள் என்ன செய்யவில்லை என்பதை சொல்கிறார். 23வது அதிகாரத்தின் முதல் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். விதையடிக்கப்பட்டவனும் கோச மறுபட்டவனும் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்படி என்று பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த அதனை மாற்றி போட்டாள் ரூத் என்கிறவள் எடுத்த ஒரு பெரிய தீர்மானம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? மோவாபியன் நான் மோவாபிய பெண் தான், ஆனால் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் இரக்கங்களுக்கு முடிவில்லையே. இஸ்ரவேலின் தேவனை நான் ஜீவனுள்ளவனை கண்டுகொண்டேனே என்று தன்னுடைய விக்கிரகங்களை வெறுத்து மோளோகு என்று சொல்லப்படுகிற தேவதையை தள்ளிவிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாகிய நகோமி, அவள் ஒருவேளை நல்ல மாமியார் அல்ல என்றாலும் கூட எல்லாவற்றையும் இழந்து நின்ற ஒருவளோடு கூட, விதவையாக்கப்பட்டிருந்த ஒருவளோடு கூட, தனக்கு என்ன நேரும் என்று அறியாமல் இருந்த ஒருவளோடு கூட தன்னுடைய வாழ்க்கை மனோகரமானது என்று அவளுக்கு நகோமி என்று பெயரிட்டிருந்தார்கள். ஆனால் அவளுடைய செய்கையின் நிமித்தம் அது மாறாவாக மாறிவிட்டது. அதை கர்த்தர் தான் செய்து விட்டார் என்று கர்த்தர் மேல் பழி போட்ட அந்த நகோமியை பற்றி கொண்ட ரூத்து ஒரே ஒரு காரியம்தான். நகோமிக்கு ஒன்றுமில்லை, நகோமிக்கு புருஷனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை.
நகோமிக்கு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையும் இல்லை, இருள். ஆனாலும் நகோமியின் தேவன் மாறாதவர் என்பதை அறிந்த ரூத்து, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்லா கவனிங்க. 23வது அதிகாரத்தில் மோவாபியனும் அம்மோனியனும் தேவ சபைக்கு உட்படக்கூடாது, 10ஆம் தலைமுறைக்கு உட்படக்கூடாதுன்னு சொல்லிதான் வைத்தார். ஆனால் அதை உடை தெரிந்தாள் ரூத். உண்மையே பிடிச்சுக்கொள்வேன், எனக்கு வேண்டியது நீர் அல்ல மாமியார, நீர் அல்ல, நீர் வணங்குகிற அந்த தேவன், அவர் ஒருவர் தான் ரட்சிக்கிறவர். ஆகினால் தான் அவளை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய வம்சாவளியிலேயே ரூத்தினுடைய பெயரை கொண்டு வந்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னொரு ஆளை குறித்தும் இன்னொரு கூட்டத்தை குறித்தும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். உபாகமம் 25வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, என்னுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கானானை நோக்கி பிரயாணப்படுவதற்கு ஆரம்பித்த போது அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, இஸ்ரவேலே உனக்கு எதிராக வந்து, நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்துள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து. நல்லா கவனிங்க. நம்ம எப்பவும் கூட்டத்துக்கு போனா பின்னால இடம் இருக்குதான்னு பார்ப்போம். சேர்ல உட்காரவங்களும் பின்னால, பாஸ்டருங்க கூட பின்னால வரிசையில் உட்காரணும். முன்னால உட்காரன்னா கூப்பிடணும், வாங்க முன்னால காலி இடம் இருக்குது, வாங்க முன்னால காலி இடம் இருக்குது. பின்னால உட்கார்ந்தானா அமலேக்கு பட்டயத்தை எருவிட்டாங்க நிக்கிறாங்கிறத மறந்துடாம. பின்னால இருக்கிறவர்கள் பலவீனர்களை தாக்குவான் என்று சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். forget not, மறக்காத. இந்த ஆளுதான் இஸ்ரவேலின் முதல் தலைவன் என்று சொல்லப்பட்ட சவுலின் தலையை வெட்டினான். கையிலே பிடித்துக் கொண்டு தாவீதை சந்திக்க போகிறான். தாவீது அங்கே ஒரு புலம்பல் பாடினதைத்தான் 2 சாமுவேலின் 3வது அதிகாரம் சொல்கிறது. நல்ல கவனிங்க. why David was crying. தாவீது அழுகிறான், புலம்புகிறான். மாமனார் என்று சொல்லி அல்ல, உறவின் நிமித்தம் வந்ததல்ல, மாறாக தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷனை தள்ளப்பட வேண்டியவனும் அழிக்கப்பட வேண்டியவனும் வெட்டி சாய்த்து விட்டானே. நேற்றைய தினத்தில் சொன்னவன் தற்கொலை செய்து கொண்டதை, ஆனால் தற்கொலை செய்து கொண்டதை தனக்கு ஆதாயமாக மாற்றினான் அமலேக்கு. வாலிபன் போய் தலையை வெட்டிட்டு தலையை எடுத்துக்கிட்டு வர்றான். தலையை எடுத்துக்கிட்டு வந்த கூட பரவாயில்ல, தலையை கொண்டு போயிட்டாங்க பெலிஸ்தியர்கள். கிரீடம் விட்டு போச்சு, கிரீடத்தை எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு வைக்க வர்றான். தாவீது அழுகிறான், நீ எனக்கு பரிசா கொடுக்க வந்தாயா? என்னுடைய பகைஞன் என்று நினைத்தாயா? இல்லை, விழுந்து போனவன் தான். ஆனால் அபிஷேகம் பெற்றிருந்தான் ஒரு காலத்தில். என்னை கொல்ல வந்தது உண்மைதான், ஆனால் என்னை குறித்த தேவ தீர்மானத்தை அவனே சொன்னான். என் மகனே, நீ மென்மேலும் பலப்படுவாய்னு சொல்லுது அவன் தான். உன் உயிருக்கு நீனே ஆபத்தை உண்டாக்கின அமலேக்க வாலிபனை அழித்ததை நீங்கள் 1வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். விழுந்து போனானே, தேவன் நியமித்த மனிதன், தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதன் சத்துருவின் கையிலே விழுந்து போனானே. இது தாவீதை அதிகமாக பாதித்திருந்தது. ஏலியின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் வசமாய் போயிருந்தது. இப்பொழுது தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷனும் முண்டமாக இருக்கிறான், அவனுக்கு தலையும் இல்லை. My dear people of God, தாகோனின் கோயில்ல கொண்டு வச்சுட்டாங்க அவனுக்கு தலைய. ஒரு மனிதன் பின்மாறி போகும்போது அவனுடைய நிலைமை பரிதாபம்.
பரிதாபம். அதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் நேற்றைய தினத்தில் ஏன் சவுலை நான் காட்டினேன் என்றால், இவைகளெல்லாம் பார்த்திருந்த தாவீது மிகவும் மிகவும் கருசனையோடு தேவ அன்பினாலே ஏங்குகிறதை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் காண்பித்து கொடுத்தேன். அதோடு கூட தேவ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதனாக அவன் இருந்ததை நேற்றைய தினத்திலே நான் காட்டினேன். அந்த கேளுங்கள், நீங்கள் யூடியூபில் வரும்போது கேளுங்கள். இன்றைக்கு நான் மூன்றாவது முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Why David never lost a battle? Why? ஏனையா தாவீது தோற்கவே இல்லையாமே. அதைத்தான புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய எனக்கும் உனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நானும் தோக்காம இருக்கேன்னா தாவீதினுடைய மாடலை நான் பின்பற்றலாம் என்பதனால் தான் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பிரசங்கத்தை பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை ஹோம்ஒர்க்காக கொடுத்து விடுங்கள். நாளைக்கு கூட்டம் முடிஞ்சிடும். அதனால இந்த வாரம் முழுவதும் 1 நாளாகவும் 11வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் லிசன். 6 அதிகாரம் தான், 6 நாள் இருக்கணும். போதகர்கள்லாம் 7ஆம் நாள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. பாஸ்டர்களும் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமையிலிருந்து 11, 11, 12, 13 ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். அதுக்குள்ள ஏராளமான பொக்கிஷம் இருக்குது. நம்ம நாளாகமன்னா படிக்கிறதே இல்லை. ஏன்னா அவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு அவன் பிறந்தான், அவனுக்கு இவனுக்கு எவன் மகனாக இருந்தான் நினைக்கிறேன். எனக்கு என்னடா இன்னும் கேட்குற ஆட்கள் நம்ம. அதனால நாளாகமெல்லாம் நமக்கு ஆகாத ஆகமம். அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு 1 நாளாகம் 11லிருந்து 16 வரைக்கும் வாசித்தீங்கன்னா தாவீது ஜெயித்ததனுடைய பல காரணங்கள் அங்கே உங்களுக்கு வெளிப்படும். அதற்கு காரணம் தாவீது மாத்திரமல்ல, தாவீதோடு கூட இருந்தவர்களும். ஒரு சபையோ ஒரு ஸ்தாபனமோ அல்லது ஒரு சங்கமோ ஜெயிக்கிறதுன்னா வெறும் தலைவனால் அல்ல அல்ல அல்ல. அகஸ்டின் ஜெபக்குமார் பெரிய ஆளையா, உலகம் முழுதும் போறாரையா, ஆகினால ஜெம்ஸ் ஜெயிக்கும்னா என்ன மாதிரி முட்டாள் இல்லை. பாஸ்டர், நான் பாஸ்டரா இருக்கிறதுனால தான் என் சபை ஜெஜேன்னு இருக்குன்னா ஆண்டவர் போட்டு தள்ளிடுவார். ஹலோ, நல்லா கவனிங்க. ஜெயிக்கிறதற்கு காரணம் கூட இருக்கிறவர்களும். என் கூட 3200 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்கெல்லாம் ஏன் லைனில் என்ன போலவே நடந்தா என் கூட வருவாங்க. சிலதெல்லாம் திடீர்னுட்டு அதுக்கு கொம்பு முளைச்சி எங்கேயாவது போயிடும், அதை விட்டுருவோம். தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்து தலைவனுடைய வழியிலே நடக்கிறதற்கு ஒப்பு கொடுத்த எந்த சபையும் வீறு கொண்டு எழுந்துதான் ஆகும். அதனால இப்ப யாரு முக்கியமானவங்க, இவங்களா? ஹலோ, இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற போதகர்களா 3 பகுதியா உட்கார்ந்துருக்காங்க. ஹலோ, கீழே உட்கார்ந்துருக்க நீங்களா? யார் முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ஒரு யுத்தத்திலையும் தோக்கலையா? யார் முக்கியம்? என்ன சத்தத்தை காணோம்? உங்களுக்கு பைபிள்லாம் விளங்குறது இல்லையா? இதுக்கு மேல நான் என்ன உதாரணம்லாம் சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. யார் காரணம்? நெஞ்சில கை வச்சு சொல்லு, நாங்க தான் சொல்லுங்க. சேர்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அனுமதி இல்லைதான். ஆனா பாஸ்டரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுமதி உண்டு. Many pastors, they don't understand this. I am talking to the pastors. நீ காலையில் 2.5 மணி நேரம் பேசியிருக்கேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆனா ஆமா, இயேசு தேவகுமாரனாக இறங்கி வந்தவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது உடனே 12 பேரை கூட்டிக்கிட்டாரு. எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டா. ஒருத்தன் பிரதான ஆசாரியன், ஒருத்தன் பிலாத்துக்கு சொந்தக்காரன், ஒருத்தன் ஏலோதுக்கு சொந்தக்காரன். அப்படியா? இல்ல, ஒருத்தனுக்கும் சரியா எழுத படிக்க தெரியாது. ஒரே ஒரு ஆள் தான் கொஞ்சம் நல்ல ஆளு, அவனை தான் ட்ரெஷரர் ஆக்கினாரு. அவன் ஆண்டு கொண்டு நின்று செத்தான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ரொம்ப பிரைட், ஓவர் ஸ்மார்ட். நீங்க சொல்லுங்க, ஓவர் ஸ்மார்ட்டா இருந்தா 1 முழம் கயிறு தான்.
சிலர் ரொம்ப துள்ளுவான் சபையில். பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கும், நாங்கள் சொல்கிறத செய்யுங்க, நீங்கள் கார்பரேட்டாக மாறிடுங்க. கார்பரேட்டில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பாதகர்களே ஜாக்கிரதை, ஓவர் ஸ்மார்ட்டான ஆளை கையில் காசை கொடுத்து தூக்கு போட்டு, அதை நான் பேச போகல, ஏன்னா போதகர்களுக்கு பேசல, உங்களுக்கு வந்திருக்கேன். அப்போ கூட இருக்கிற ஆளு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. பேதுருவுக்கு 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வராரு. பேதுரு எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பைபிள் வாசிப்பீங்கல்ல, சரி நான் பழைய ஏற்பாடு தான் வழங்காது, நான் புதிய ஏற்பாட்டில் தான் கேட்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 21வது வசனம், வசனத்தில் இருக்கிற மாதிரியே சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு 7வது வசனம் வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் எப்படி இருக்கான் சொல்லுங்க. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாலும் சட்டை போட தெரியாது. ஆண்டவன் சொன்ன, நான் பீகார்ல போய் எப்படியாவது ஒரு குழுவை உண்டாக்கணும், ஏன்னா தனியாக நான் போயிட்டேன். அதனால கொஞ்சம் பேரை எப்படியாவது ஆண்டவர்களை கொண்டு வரணும் போது ஒரு பையன் சாதுக்களோடு 24 மணி நேரம் கஞ்சா அடிச்சு, ஏன்னா சாதுக்கள்னால 24 மணி நேரம் கஞ்சால தான் இருக்கணும். கொஞ்சம் மானிட்டர், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 24 மணி நேரம் கஞ்சா அடிப்பான். அவன் பேர் அர்ஜுன். அவனை ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டோம். அவன் சாதுக்களோட வேலை செய்யறது என்னன்னா, டோலக் அடிப்பான். டோலக்கு இந்த நெட்டியை வச்சு கூட அடிப்பான், இந்த முழங்கால கூட அடி பின்னிடுவான். ஏன்னா சாதுக்களோட சுத்திக்கிட்டே தெரிஞ்சாலு. கஞ்சா அடிச்சான்னா என்னெல்லாம் அடிப்பான், டும்முரு அடிப்பான். நான் யாருன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, அங்க வந்து பாருங்க. அவனையும் கூட்டிக்கிட்டேன். இன்னொருத்தனுக்கு பைத்தியமா இருந்தது, அவன் பேர் சிவகுமார். அவனையும் ஆண்டவர்களை கொண்டு வந்தேன். இன்னொரு பேர் சிவநாத், அவரையும் கொண்டு வந்தேன். சிவனுக்கு நாத்தான் ஆனாலும் சரி, கிருஷ்ணனுக்கு சொல்லிக் கொடுத்த அர்ஜுனன் ஆனாலும் சரி, இப்போ ஏன் சீஷர்களாக மாறிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஆண்டவரையும் காட்டி கொடுக்கணும், அவர்களை ஊழியக்காரனாக மாற்றணும். முதல்ல இதெல்லாம் அனுபவங்கள் சொல்லுங்க. நாங்கள் இப்போ தென்னாட்டில் இருந்து பைபிள் ஸ்கூல்லையே சாராயம் காய்ச்சின ஆளு மனம் திரும்பி வந்தான். ஹலோ, ஊரில் பொம்பளை பிள்ளைங்களை கேலி பண்ணுறாங்கன்னு, அதுவும் எருசலேம்ங்கிற ஊரில், தமிழ்நாட்டில் எருசலேம்னு ஒரு ஊர் இருக்குது. ஆமாம், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊரில் அவங்க அப்பா உபதேசியார். இவர் அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கேலி பண்ணான்னு சொல்லி ஊர்க்காரன் பிடிச்சி மொட்டையடிச்சு புள்ளி வச்சு கழுதையில ஏற்றி ஊர்வலம் நடத்தின ஆளும் என்கிட்ட இப்போ வந்துட்டான். கிறிஸ்தவ பேருங்கிறதுனால சொல்ல விரும்பல, நல்லா கவனிங்க. அப்ப கிறிஸ்தவன் இப்படித்தான் இருந்தான், ஆண்டவர் அறியாத கிறிஸ்தவன் இப்படித்தான் இருந்தான், உபதேசியார் பிள்ளையும் இப்படித்தான் இருந்துச்சு. அங்க ஆண்டவர் அறியாமல் தேவனை அறியாத அர்ஜுனும் சிவநாத்தும் இப்படிதான் இருந்தாங்க. சரி, இவங்களதான் வச்சு ஆண்டவரை மேய்க்கலையா அப்படின்னு சொல்லி மேய்க்க ஆரம்பிச்சேன். நான் அப்போ ஒரு தீர்மானத்தில் இருந்தேன். என் பொருளெல்லாம் திருடன் தூக்கிட்டு போயிட்டதுனால, பொருள் இருந்தால் தான் நான் திருட மாறான்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரெஸ்ஸில் வாழ ஆரம்பித்தேன். ஜிப்பா ஒன்று, கீழே ஒரு வெள்ளை வேஷ்டி, 4 முழ வேஷ்டி, செருப்பு கிடையாது, ஏன்னா அதையும் தூக்கிட்டு போயிடுவான். அதனால நான் அப்படி வாழ்ந்துட்டு ஒரு லுங்கி, ஒரு லோட்டா, ஒரு பைபிள், இதுதான் ஒரு தோல் பையில் போட்டுட்டு ராத்திரி தூங்கும்போது கூட தோல் பையை கலட்ட மாட்டேன். தூக்கிட்டு போயிட்டா நான் பைபிள் போயிடுச்சு என்ன செய்யறது. இப்படி நான் இருக்கும்போது உள்ளாட மட்டும் 2 வச்சுருந்தேன், போட்டிருக்கிறதுக்கு ஒன்று உள்ளே வச்சுருந்தேன். எங்கேயும் போனால் நாங்கள் அன்றைக்கி குளிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு பாத்ரூம் அதெல்லாம் கிடையாது. ரோட்டில் எங்கேயாவது வயல்காட்டில் மோட்டர் பம்பு ஓடும், அதெல்லாம் குளிக்கணும். அப்படியே குளிச்சுட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் எப்பவும் முந்தின நாள் நல்லா அலசி காய போட்டுட்டு அடுத்த நாளுக்கு அதை ரெடி ஆகிறதுக்கு காய போட்டுருவேன் ராத்திரியே.
அடுத்த நாள் காலையில் நான் குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மோட்டர் பம்பில் குளிச்சுட்டு நான் காயப்போட்ட இடத்துல போனால் என் அண்டர்வேரை காணோம். நல்லா நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் தேடுறத பார்த்தோன்னே அந்த தம்பிமார் கேட்குறாங்க, என்னத்தை தேடுறீங்கன்னு? டேய், நான் என் அண்டர்வேர் இங்கே தான்டா போட்டிருந்தேன். அவன் அர்ஜுன் சொல்கிறான், நான் தான் போட்டிருக்கேன். இவங்க தான் என்னுடைய முதல் சீசர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் பெட்டர், நீங்கள் பெட்டரான ஆள். சிலர் எம்ஏ படிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, எம்சிஏ படிச்சிருக்கீங்க. எனக்கு பீகாரில் ஆண்டவர் கொடுத்த முதல் உடன் ஊழியர்கள். அந்த அர்ஜுன் கஞ்சாவில் இருந்ததுனால நாங்கள் ஒரு சைக்கிள் 6 பேர் முதல்ல போனோம். அதுக்கு பிறகு 3 சைக்கிள் கிடைச்சிது, 6 பேர் போனோம். அதுக்கப்புறம் 3 சைக்கிள் தான் இருந்தது, நாங்கள் 8 பேர் போவோம். எப்படி? சைக்கிள் ஒருத்தர் ஓட்டுவார், ஒருத்தர் பின்னால் உட்காந்து இன்னொருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இப்படி தான் ஊழியத்தை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அர்ஜுன் சைக்கிள் ஓட்டிகிட்டே தூங்கிடுவான். ஏன்னா கஞ்சா அவ்வளோ நாளும் குடிச்சாங்க. டொமால் விழுந்துக்கிட, அவன் மட்டும் விழ மாட்டான், 2 பேரை சேர்த்து விழுத்து விழுவான். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, இப்படிப்பட்டவங்களை வச்சு பீகாரில் இன்றைக்கு 2400க்கு மேலான இடங்களில் சபைகள் ஆராதிக்க முடியும் என்றால் உங்களை உபயோகப்படுத்த மாட்டாரா? சொல்லுங்க, உங்களை உபயோகப்படுத்துவாரா இல்லையா? அது ஊழியம் பாஸ்டருக்கு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத. உன் பாஸ்டர் சொல்லலைனாலும் கூட ஒட்டிட்டு போயிரு. அவர் சொல்லுவார், நீ வந்தா நான் போகிற வீட்டில் 10 பேருக்கு காப்பி போட வேண்டியிருக்கு, நான் ஒரு ஆளாக குடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, நீங்கள் குடித்த டம்ளரில் நாங்கள் மீதி தண்ணியை ஊற்றி அதை குடிச்சுக்கிறோன்னு சொல்லு போ. நமக்கும் இஷ்டம் இல்லை. அடுத்த ஆள் கேட்டால் நேரம் இல்லை பிரதர், வாட்ச் இருக்குது, மொபைலில் டைம் இருக்குது, நேரம் இல்லையா இவருக்கு. அப்படியா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். David cannot win all alone. தாவீது தனியாக போரிட்டு வாழ்நாளெல்லாம் எதிரிகளை வீழ்த்த முடியாது. தாவீதோடு இருந்தவர்கள் முக்கியமானவர்கள். அந்த ஆட்கள்ல 5 கூட்டத்தை இன்னைக்கும் நாளைக்கும் காட்ட போறேன். நல்லா கவனிங்க. There are 5 kinds of people. நான் இன்னும் பிரிக்கணும்னா 10 பேரை பார்க்கணும், நேரம் இல்லை. நாளைக்கு மீட்டிங் முடிய போது. இன்னைக்கும் நாளைக்கும் 5 கூட்டத்தில் இருக்கிறவங்கள காட்ட போறேன். அவனுக்கு நல்ல சண்டை போடக்கூடிய முதல் 3 பேர் the first class people. நீங்க வீட்டில் போய் வாசிக்க போறீங்க, நான் அதை குறித்து கொஞ்சம் சுருக்கத்தை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு செகண்ட் கிளாஸ். முதல்ல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு நாளைக்கு ஒரு வேளை சொல்லுவேன், இன்னைக்கு சொல்றதுக்கு நேரம் இருந்தா சொல்றேன். 2வது கிளாஸ் ஒரு 30 பேர். அவங்களோட 1 டிகிரி குறைஞ்சாலும், ஆனால் சிங்கத்தை போய் குகைக்குள்ள போய் பனிகாலத்தில் இழுத்து போட்டு கிழிச்சிருவான் ஆட்டுக்குட்டி மாதிரி. அவன் 2வது கிரேடு. 3வது கிரேடு கொஞ்சம் ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. 5 கூட்டத்தை காட்ட போறேன். முதலாவது ஒரு கூட்டத்தை காட்டுப்பா, வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று, இஸ்ரவேல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் போதும். தாவீதோட இருந்த ஆட்கள்ல பல பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். நேற்றைய தினத்தில் சொன்னேன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், யாராதால நொறுக்கப்பட்டவனை தான் கூட்டியிருந்தான். அவங்கள தாவீது குகையில வைக்கும் போது, குகையில இருக்கும் போது போர் தளபதிகளாக மாற்றிவிட்டான். வசதிகள் இல்லை தாவீதுக்கு, பெரிய வரும்படி இல்லை, அரசனே துரத்துகிறான். மனைவிய அவளை குறித்து ஒரு மதிப்பில்லாமல் இன்னொருவனுக்கு பொஞ்சாதியாக போய்விட்டாள். லிசன், சவுலின் மகள் மீகாள், அவங்க அக்கா மாப்பிள்ள பல்தின்னு பேர் அவனுக்கு கொடுத்துட்டான் சவுல். எரிச்சல் உண்டாகிறதுக்கு ஃபேமிலி லைஃப்
was rotten. பிள்ளைகளை குறித்த கவலை உண்டு தாவீதுக்கு. ஆனால் தானே ஓடி கொண்டிருக்கும் போது எப்படியோ அவன் பாடுபடுகிறான். அம்மா அப்பா பாரம் உண்டு. ஒரு காலத்துல மறந்த அம்மா தான், ஒரு காலத்துல மறந்த அப்பா தான். அதனால்தான் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார்னு சொன்னான். அது பெரிய கதை, அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்பா சாமுவேல் வந்து நிற்கும் போது உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா நான் சொன்னா, ஓஹோ ஒருத்தர் இருக்கிறான் அங்க ஆடு மேய்க்கிறான். தகப்பனால் மறக்கப்பட்ட அவன், மனைவியால இகழப்பட்ட அவன், மாமனாரால் துரத்தப்பட்ட அவன். ஃபேமிலி லைஃப் வாஸ் நாட் வெரி பிரஷியஸ் அண்ட் ஃபேர். ஆனா கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அவனிடத்தில் சேர்ந்த போது கொகைகளை வச்சே பயிற்சி கொடுத்துட்டான். சில ஊழியர்கள் இப்படி சொல்ல முடியும், பிரதர் அகஸ்டின் பங்குவார், உனக்கு எல்லாம் ஆள் இருக்குது, நமக்கு இப்போ கட்டடம் இருக்குது, நமக்கு அது இருக்குது, இது இருக்குது, எதுவும் தேவையில்லை, அனாயிண்டிங் இருந்தா போதுங்க. கொகைக்குள்ள தான் இருந்தா எல்லாரையும் பயங்கர பராக்கிரமசாலி ஆயிட்டான். இந்த பராக்கிரமசாலி ஆனவங்களுடைய ப்ரீ ஹிஸ்டரியை கேட்டிங்கன்னா எல்லாம் ஊருக்கு பயந்து ஓடி இருந்தவன், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல அதனால ஓடி இருந்தவன். அதனால தான் இவனங்களை சேர்த்துக்கிட்டான். இந்த கொகைக்குள்ள இருந்து ஆட்களை ஆயத்தப்படுத்த முடியும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. குடும்ப லைஃப் பெருசா இல்லை, பொருளாதார வசதி இல்லை. ஆமா, கூட வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அபிமலேக்க பார்த்து கேட்கிறான், எப்பா சாப்பாடு வச்சிருக்க? அவன் சொல்றான், இங்க பரிசுத்த அப்பங்களை தவிர வேற ஒண்ணும் இல்லை, அது நேத்து எடுத்து தான் இருக்குது. தாவீது உடனே சொல்றான், அதை கொடு. பிச்சை எடுக்கிறான். தன்னுடைய வயிற்றுக்கே பிச்சை எடுக்கிற பெருமாள் இது. இந்த பெருமாளை சுத்தி கொஞ்சம் பேர் போறான். ஹலோ, யாரும் நினைக்க கூடாது எனக்கு அது இல்லை இது இல்லை. இருக்கிறது என்னது பக்கத்தில் நீங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? மோசே மோசே, நீ ஜனத்தை விடுவிக்க போற 30 லட்சம் பேரை. அவன் சொல்றான், எனக்கு ஒண்ணுமே இல்லை, பேச்சு இல்லையே, போடா, என்ன இருக்கு? அவன் சொல்றான், ஏன் ஆடு இல்லை? அதனால ஆடு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆடு மாமனார் வீட்டு ஆடு, 1 வருஷமா 2 வருஷமா மேய்க்கல, 40 வருஷமா மேய்ச்சிருக்கான். இவனுக்கு யாக்கோபுக்கு இருந்த தந்திரமும் தெரியாது. யாக்கோபு 20 வருஷம் இருந்தாலும் 2 பரிவாரம். நம்ம தான் அதனால தான் பாடுறோம், 2 பரிவாரமாக்கி நீர்னு பாட்டு நம்ம பயங்கரமா பாடுறோம். அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. கோலோடு போன 2 பரிவாரமாக்கி நீர், 2 பரிவாரம் ஆகிக்கிறாரு. அவன் தந்திரசாலி, மாமனாருக்கே மொட்டை அடிக்கிறாள். ஹலோ, இந்த மோசே அந்த வழியில தான் வந்தா, அதுவும் தெரியாது. பேக்கு சொல்லுங்க, பேக்கு. மோசே என்கிற பேக்கு. 40 வருஷம் ஆச்சு, எனக்கு சம்பளம் தாருன்னு கேட்டுக்கூடாதா? யாக்கோபு கேட்டானே, 7 வருஷம் ராகேலுக்கு, 7 வருஷம் லேயாளுக்கு, மீதி என் குடும்பத்துக்கு எப்ப சம்பாதிக்கிறது? சரியான கேள்வி தானே? என்னமோ நீங்க எல்லாம் சம்பாதிக்காத மாதிரியும் மாமனாரை கொள்ளையிடாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். உங்க மனைவி விட்டு சொல்லிங்க, மாமனார் வீட்டுக்கு போன கோழி அடிச்சாரா? கோழி என்னைய ஒன்னியே அடிப்பாரு. எத்தனை பேருக்கு வீட்டில் இது சண்டை, கோழி அடிக்கலாம் மாமனார். அது மட்டும் இல்ல, ஆடு அடிச்சார தொடக்கறி எனக்கு கொடுத்தாரா? இந்த மோசே அது கூட இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஆடு வாங்கியது இல்லை, சரி என்னதான் வச்சிருக்க? ஒரே ஒரு கோல், இது கூட மரத்துல இருந்து பறிச்சேன், இதுதான். ஆடு ரொம்ப தூரம் போனா கொஞ்சம் தட்டி விட்டு வான்னு சொல்றதுக்கு வச்சிருக்கேன், போதும். உலர்ந்து போச்சு, போதும். உன் கோலை கீழே போடு, தலைகீழ ஆக்கி தேவனுடைய கோலாக மாற்றுகிறேன். அந்த கோல் தேவனுடைய கரத்தில் போச்சுன்னா ஒரு நாள்லயே தழுக்கும், பூக்கும், காய்க்கும், கனி தரும். பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க,
எதுக்கு வரட்டு கம்பை பிடிச்சிட்டு சுற்றிட்டு திரியிற? சிலர் என் வேலை பெரிய வேலை பிரதர், வரட்டு 30ஆம் தேதி வந்தாதான் தெரியும் உனக்கு வரட்டு கம்பு ஊழியத்துக்கு வாங்க பிரதர். குடும்பம் இருக்குல்ல பிரதர், என்னன்னாலும் மாத சம்பளம் வருது, அரசாங்கம் நம்மளை நம்பி கொடுக்குறான். அந்த வரட்டு கம்பை நான் சொல்கிறேன், நீ கீழே போட்டு பாரு, அது ஒரு ராத்திரியிலே பூத்து காய்த்து அது கனி கொடுக்கிற காலம் உண்டு. உனக்கு எதுக்கு உனக்கு தகட? ஆண்டவர் கேட்கிறதுல உங்ககிட்ட என்ன இருக்குது? தாவீது சொல்லவில்லை, அதுல்லாம் குகையில இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். மாமனார் சப்போர்ட் இல்ல, போ ப்ராப்ளம். மனைவி சப்போர்ட் இல்ல, கோயி பாத் நஹி. அப்பா அம்மாவை நீ நம்பாக்கணுமா? வாங்க 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 வாங்க, என்னைய வெறுத்தீங்களா, நான் தான் சோறு போடுறேன். மோவாபில் கொண்டு அப்பா அம்மா பார்த்துக்க, நீ இங்கே இரு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் கூப்பிட்டுக்கிறேன். அந்த ஆளு சாதாரண ஆட்களை பெரிய படைத்தலைவனா மாற்றினான். அதை நாளைக்கு பேசுகிறேன். ஆனா அவன் கூட இப்ப அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு 200 பேர் இருந்தாங்களாம். அவங்க பேரு இசக்காரின் புத்திரர். அவங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இது நாளாகமம் தானே, பஸ்பி கிஸ்பி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, நிறைய பேர் போட்டிருக்கான். இந்த 200 பேர் பேரை போடல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பேர் இல்லாட்ட என்னய்யா? ஆமா, பேர் இல்லைன்னா என்ன? ஆண்டவருடைய பார்வையில் நீ பட்டுட்டு அது போதும். இப்ப நான் மறுபடியும் என்னுடைய பழைய ஊழியத்துக்கு போறேன். எனக்கு போன உடனே ஹிந்தி இந்த தமிழ் நாக்குக்கு வரமாட்டேன்ட்டு நானும் 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஹிந்தி படித்தேன். எனக்கு ஒரு பயங்கர ஹெட்மிஸ்டர்ஸ் பிரின்சிபலாக இருந்தாங்க, ஒரு அம்மா, யூபியை சேர்ந்தவங்க. அவங்ககிட்ட நான் ஹிந்தி படிக்கிறதுக்கு போய் அவங்க ரசிக்கப்படாத ஒரு ஆளாக இருந்தாங்க. நான் போனவொடனே ரட்சிப்புகளை நடத்தி அபிஷேகம் பெற வச்சுட்டேன். ஆனால் அவங்க எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, தண்டா பாணி அப்படின்னா குளிர்ந்த தண்ணின்னு அர்த்தம். எனக்கு தண்டபாணி தான் தெரியும். என் நாக்கு திரும்ப மாட்டேங்குது. நான் சொன்னேன் தண்டபாணி, நான் ஜபக்வானி அடி வாங்க போறேன். தண்டா பாணின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கோலும் தண்ணியும். அதனால அவங்கள நான் வேற வழி இல்லை, இனிமே அவங்க அபிஷேகம் பெற்றாதான் நம்ம எதை செய்வோம். அவங்க ஒன்றும் செய்யலைன்னு ஹிந்தி வரமாட்டேன்ட்டு 6 மாதம் 5 மாதம் போராடுறேன். ராத்திரியும் பகலும் தூங்காம ஹிந்தி படிக்கிறேன். ஏன்னா ஹிந்தி படிக்கலன்னா ஊமையனா இருக்கிறேன். எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியல. ரோட்டில் போய் நோட்டீஸ் கேட்பான், கொடுத்தான்னா என்ன சொல்லணும்னா எனக்கு சாரணான்னு தெரியும். அவன் கேட்பான், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? சாரணா. ஏன்னா அப்போ 25 பைசா 25 பைசா புஸ்தகம், அது 25 பைசாமே. உன் பேர் என்ன? சாரணா. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் சிரிச்சுட்டு போவான், எதை கேட்டாலும் சாரணா சொல்ற கேஸுன்னுட்டு. ஹிந்தி வர மாட்டேங்குது. ஒரு நாள் 5 மாதம் கழிச்சோடனே கட்டில் பக்கத்தில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே வைஜந்தி மாலா பத்மினி இந்த சினிமா கழுதைகளுக்கெல்லாம் ஹிந்தி கட்டி கொடுத்தவர் எனக்கு கொடுக்கக்கூடாதா? உலகத்தை கெடுக்கிறவளுக்கெல்லாம் நீ ஹிந்தி கட்டி கொடுத்துருக்கிறு. நான் உம்முடைய ஊழியத்தை செஞ்சு வந்திருக்கேன், என் வாயோட சேர்க்க முடியாதா? ராத்திரி 2 மணிக்கு சொன்னார், இட் இஸ் குட் ஃபார் யூ. அடுத்த நாள் மழை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வாயை திறந்தா பிரசங்கம் ஓடுது. பார்த்தேன், முதல்ல பிரசங்கம் பண்ணுறது அடி வாங்காத இடத்துல பிரசங்கம் பண்ணும். அப்படி நான் இருந்த இடத்த சுற்றி ஒரு 37 பிள்ளைங்களை கூப்பிட்டேன். அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்களை, அவன் பாதி பேர் பள்ளிக்கூடத்துக்கு போனான். பள்ளிக்கூடம் இருந்தால் தானே போனாங்க. அன்னைக்கு போகலை. எல்லாரும் கூப்பிட்டு அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து, சாக்லேட் வாங்கி கொடுத்து பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் எல்லாம் சொல்லிவிட்டு, எனக்கு இப்போ பாரம் வந்துட்டு, நம்ம கையில் ஆண்டவர் 37 பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு, எல்லாருக்காவது டெய்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேரை கேட்குறதுக்கு எல்லாரையும் லைனில் நிறுத்தி முதல் பையன் பேரை கேட்குறேன். அவன் பக்கத்து பையன் கேட்குறான், என் பேர் என்ன? பேர் தெரியாத ஆளை வச்சுதான் அவன் சபை ஆரம்பித்தேன். யா பேரு தெரியாத ஆளை வச்சுதான் சபை ஆரம்பித்தேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான விசுவாசிகளை தேவன் தந்திருக்கிறோம். உன் சூழ்நிலையை பார்க்காத, உன்னுடைய திறமையை பார்க்காத, உன்னுடைய காரியத்தை பார்க்காத, உன்னை அடையாளம் கண்டுகொள்ளவனா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இசக்காரின் புத்திரர் பேரனையா தெரியாது. எங்க ஊர் ஆள் மாதிரி பைபிள் ஆண்டவர் எழுதல. ஆனா அவங்க தான் காலத்தை அறிந்து ஆலோசனை சொல்கிறவர்கள்.
இன்னைக்கு சபையில் எப்படிப்பட்ட ஆள் எழும்பி ஆகணும் தெரியுமா? வாலிபர்கள் கூட்டம் நடக்குது, சோத்திரம். பெண்கள் கூட்டம் நடக்குது, சோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துறீங்க, சோத்திரம். பட் ஐ ப்ரே every church must have a group of people. ஒவ்வொரு சபையிலும் இசக்கார் போன்று காலத்தை முன்னறிந்து இந்த காலத்துல இதை எப்படி செய்யணும்னு ஆலோசனை சொல்கிற, ஒரு பேர் சொல்ல விரும்பாத, அட்வர்டைஸ் விரும்பாத ஒரு கூட்டம் எழும்பியாக வேண்டும். அது நம்புற மாத்திரம் ஒரு ஓங்கி அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். நீ அந்த கூட்டத்தில் இருக்கலாம் தங்கச்சி, நீ அந்த கூட்டத்தில் இருக்கலாம் தம்பி, நீ அந்த கூட்டத்தில் இருக்கலாம் சகோதரா, நீ அந்த கூட்டத்தில் இருக்கலாம். 200 பேர், என்ன பேர் தெரியாது, பரவாயில்ல. எங்களுக்கு பேர் வர்றதுக்காக நாங்கள் வரலையா, எங்களுக்கு ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்கனால இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நிதானிக்க எனக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் காலத்தை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவர் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேகமாக என்னோடு கூட வாருங்கள். இன்றைக்கு 3 கூட்டத்தையாவது முடிச்சாதான் நாளைக்கு 2 கூட்டத்தை முடிக்க முடியும். திருப்புங்கள் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வாசனங்களை 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என் ஜனங்களோ போதும். ஆண்டவர் புலம்புறாரு. கொக்குக்கு தெரியும், நாரைக்கு தெரியும், காட்டு புறாவுக்கு தெரியும். தகைவலான் குருவி ஒரு இடத்துல தங்காதுல, அதுக்கு பேர் தகைவலான் குருவி. அது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், அதுக்கும் தெரியும். அவைகள் என்னுடைய வேலையை அறியும். என்ன கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் புலம்புறாரு, என் ஜனங்களோ. நான் ஒரு பாடல் எழுதினேன் முன்னதாக. இந்த பாடலுடைய அர்த்தம் இதுதான்: காலத்தை ஆதாயப்படுத்துபவர் சித்தம் செய்ய தன்னை தத்தம் செய்வார். காலத்தை ஆதாயப்படுத்துபவர் சித்தம் செய்ய தம்மை தத்தம் செய்வார். தேசத்தின் தேவைகள் திறப்பிலே நின்றிடுவார். தேசத்தின் தேவைகள் திறப்பிலே நின்றிடுவார். எழும்பிடுவீர் நீ வாலிபரே, எழுவடையின் காலமல்லோ. எழும்பிடுவீர் நீர் வாலிபரே, அறுவடையின் காலமல்லோ. 2 உதாரணத்தை சொல்றேன். நான் எல்லாத்தையும் என்னுடைய அனுபவத்திலிருந்தே சொல்றதுனால நீங்க மறுக்கவே முடியாது. போன வாரத்தில் பல கிராமங்களிலே, சத்தீஸ்கரிலே ஒரு போர்டு வைத்திருக்கிறார்கள். லிசன், பல கிராமங்களில் வைத்திருக்கிறார்கள். என்னிடத்தில் அதற்குரிய போட்டோ உண்டு, வீடியோ உண்டு. என்ன வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த ஊருக்குள்ள யாருக்காயிலும் வியாதியஸ்தருக்கும் ஜெபிக்க எந்த கிறிஸ்தவனும் நுழையக்கூடாது. பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, உள்ள எவனாவது வியாதியா இருந்தா அவனுக்கு ஜெபம் பண்றதுக்குன்னுட்டு நீ அங்க போகக்கூடாது, உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. போர்டு வச்சிருக்காங்க ஐயா. சத்தீஸ்கருடைய அந்த சத்தீஸ்கருடைய இன்றைய முதன் மந்திரி, அவருடைய ராஜ்யத்தில் இப்ப போர்டு வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? உங்களை யாராவது வியாதிப்பட்டால் வேதம் சொல்லுது மூப்பர்களை வரவழைப்பானாக. ஆனா வியாதிப்பட்ட எவனும், அது யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் சரி, நீ பாஸ்டர் உள்ள கூப்பிடக்கூடாது, ஜெபிக்கிற மூப்பனை உள்ள கூப்பிடக்கூடாது. போர்டு வச்சிருக்கிறான். திறவுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் செல்வோன் யார் என்று பல ஆண்டுகளுக்கு, 45 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதினார் பாடல். இன்னைக்கு உன் கண்ணு முன்னால் நடக்குது. நான் சிங்கப்பூருக்கு போகணும்னா, நான் பிரசங்கியா போகணும்னா,
நான் 3 மாசத்துக்கு முன்னால் நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன், என்ன சப்ஜெக்ட் எல்லாம் பேச போறேன்னு நோட்ஸ் எழுதி சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். சிங்கப்பூர் அரசாங்கம் அதை பார்க்கும். அதை பார்த்து அங்க இருந்து ஒரு சிஐடி என் கூட்டத்துக்கு அனுப்பும். எனக்கு ப்ரீச்சர் விசா கொடுத்தாங்கன்னா கூட்டத்தில் அவன் ரெக்கார்ட் பண்ணுவான். சீனாக்காரன் அனுப்பும், சைனீஸ், அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவான். அவனுக்கு தமிழ் தெரியாது, அதனால தமிழ் பேசுகிற ஒருத்தரை வச்சு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. நான் எழுதி கொடுத்த நோட்ஸ் பேசாம வேற ஏதாவது பேசியிருந்தா எனக்கு 10 வருஷம் தையல் தண்டனை. ஐயா, ஏதோ மதவாத நாட்டில் அல்ல, சிங்கப்பூர் அபுதாபிக்கு போனேன். எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு விசா இல்லைன்னு சொல்லி அபுதாபி அரசாங்கம் பெர்மிஷன் தர மறுத்து விட்டது. என் நண்பர் ஒருவர் இருக்கிறார், இந்த பகுதியை சேர்ந்தவர் தான், டாக்டர் செந்தில். ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர் அங்க ஒரு பெரிய ஆபீசரா இருக்காரு. அவர் ஒரு சர்ச் நடத்துறாரு. அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் அவருடைய லெட்டர் பேட்லயே கேட்கிறாரு. தர முடியாது. அகஸ்டின் ஜெபக்குமார் பிரீச்சர் விசால வரல, டூரிஸ்ட் விசால வந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. என் கூட்டத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டாரு. அவர் நம்பிக்கையில் முடியலன்னு சொன்னாரு. நான் துபாயில் இருந்து அபுதாபிக்கு போகணும் 2 மணி நேரம் நல்ல ரோட்டில். அதனால நான் அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வர்றதா என்னுடைய ப்ரோக்ராம் இருந்தது. அங்கேருந்து ஃபோன் பண்ணார், அண்ணே மன்னிச்சிங்கண்ணே, பெர்மிஷன் தரல, நீங்கள் அங்கேயே துபாயில் இருந்துருங்க. ஆனால் 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணார், அண்ணே அரசாங்கம் உங்களை கூப்பிடுது. என்ன நடந்தது தெரியுமா? அங்க ஆபீசர்லாம் உட்கார்ந்து இருக்கவன் சொல்றான், இவர் ஒரு செலிபிரிட்டி பிரீச்சர் ஆயிட்ட, இவரை உள்ள விடலாம் இந்தியாக்காரன் கலாட்டாகணும் உடு. என்ன செலிபிரிட்டின்னு எனக்கும் தெரியல. நான் போட்டிருக்க வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறேன், போட்டிருக்க சாதாரண ஜிப்பு. நான் என்ன சல 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 நான் போட்டிருக்கேன் செலிபிரிட்டி ஆகிறதுக்கு. வாய் வாய் நாடுகள் கதவை அடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இலங்கைக்கு நானும் தம்பி வெஸ்லி மேக்ஸ்வெல்லும் போயிருக்கோம். பெரிய பெரிய நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க. திருகோணமலையில் மீட்டிங்னுட்டு நடந்தது என்ன தெரியுமா? அங்கே உள்ள நம்முடைய இந்து நண்பர்கள் எனக்கு விரோதமாக பொருட்கொடி ஏற்றி, இந்த ஆள் மைக்க கையில் எடுத்தா நான் சுற்றுவோன்னு சொல்லிட்டான். டிஎஸ்பிட்டே போய் சொல்றான், டிஎஸ்பி இல்லை டிஐஜிட்டே போய் சொல்றான். திருகோணமலையில் இருக்க டிஐஜி ஆபீஸில் சொல்றாங்க, இந்த ஆள் மைக் எடுத்தாருன்னா நாங்கள் சுடுவோம். நான் போய் இறங்கியாச்சு, நாங்கள் 2 பேரும் போய் இறங்கியாச்சு. பாஸ்டர் வந்து சொல்றாரு, ஒழுங்கு பண்ண பாஸ்டர், அண்ணன் உங்களை சுட்டுருவாங்கிறான். நான் சொன்னேன், இங்கே சுட்டா நல்லது, ஆனால் பிணத்தை மட்டும் பீகாருக்கு அனுப்பிச்சிரு. நான் என்னென்ன உங்கள் உயிருக்கு ஆபத்து உண்டாகிற மாதிரி போலீஸ்காரரே சொல்லிட்டார், போலீஸ் ஆபீசரே சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல, இவரை ரிசோர்ட்டில் பத்திரமா வச்சுருங்க, கொன்றாம. பிரசங்கம் பண்ண விடலை, அனுமதி தரல. யாழ்ப்பாணத்திலேருந்து பஸ்ஸில் பிடிச்சி 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருந்தவங்களாம் ஏமாந்து போயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நாடுகளில் கதவு அடைக்கப்படுகிறது. லிசன், இது என்ன காலம் என்று அறிந்தாயோ? உன்னுடைய இந்தியாவில், உன்னுடைய அண்டை நாட்டில், உங்க பக்கத்து ஊர்ல, நான் சொல்லிக்கொண்டே போகலாம் சம்பவங்களை. இந்த காலத்தை புரிந்துங்க. நீங்க பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுங்க. எந்த மாதிரி காலத்தில் இருக்கணும் உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. வேளை வேளைக்கு சோறு கிடைக்குதா? சாயங்காலம் சிக்கன் கிடைக்குதா? கிளடே கேட்குது. மத்தியானம் வச்ச சிக்கன்ல எதுவும் மிச்சம் இல்லையான்னு ராத்திரி சாவ போகுது, அதுக்கு சிக்கன் சின்ன தான் சாவணுமா? உங்களை சொல்லலை, எங்க பாட்டி 92 வயசுலையும் கேட்கும், மத்தியானம் என்னமோ வச்சிங்களே அதில் கொஞ்சம் மீதி இல்லையா? 92 வயசுலையும் சிக்கன் தின்னுட்டு தான் உள்ள போகணுங்கிற அந்த வசதியில் இருந்து பழகிட்டோம். நாரைக்கு காலம் தெரியும், தகைவலான் குருவிக்கு தெரியும், காட்டு புறாவுக்கு தெரியும், என் ஜனங்களுக்கோ தெரியவில்லை. பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாரு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உன் பாஸ்டருக்கு,
உன்னை நடத்துகிறவர்களுக்கு நீ ஆலோசனைக்காரியா இருந்து இந்த சமயத்துல சும்மா இருக்க முடியாது. இந்த காலத்தில் நீ சும்மா இருந்தால், நீ மௌனமாயிருந்தால் முருதைக்காய்கள் எழும்பியாக வேண்டும். நான் ஒன்னொன்னு காரணம், சரி இது பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவீங்க எரேமியாவை, புதிய ஏற்பாடு இயேசுவை காட்டி கொடுக்கிறேன். திருப்புங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இயேசுவை பாருங்கள். அவர் ஊர்வலமாக வருகிறார். அவரை ராஜாவாக பவனி வர வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் கழுதையின் மேல் வருகிறார். அப்பொழுது அங்கே கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாது என்று ஜெயகோஷம் எழும்புகிறது. அப்பொழுது பாருங்கள் 41வது வசனத்தையும் 42, 43 வசனத்தையும் வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, சுத்திலும் ஜெயேசுன்னு சொல்றாங்க, வெற்றி முழக்கம்னு சொல்றாங்க. இவர் தான் லாசருவை 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினார்னு சொல்றாங்க. சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கிறார்கள், தங்களுடைய சட்டைகளை விரிக்கிறார்கள், குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா சொல்லுகிறார்கள். சுத்திலும் அவருக்கு ஜெய் ஜெய் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொன்ன தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை பாருங்க, நகரத்தை பார்த்து கண்ணீர் வடித்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால். போதும். ஒரு பாட்டு தமிழ்ல பாடுவாங்க, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். என்னை கேட்கிற அருமையான சாம், டு யூ நோ திஸ்? இந்த பாடலுடைய ஒரு கவியை மட்டும் சாம நான் பாட சொல்றேன். உங்க அப்பாவையும் இப்படிதான் கேட்பேன், இடையில அவரையும் கேட்கிறேன். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். அந்த கவியை மட்டும் தெரிஞ்சா நீங்க கூட தேர்ந்து மனதில் பாடுங்கள். உங்கள் இதயத்திலே கேள்வி, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பாடலாம் அவரோடு கூட சேர்ந்து, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுப்பு காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே.
சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நல்லா கவனிங்க. பீகார்ல நாங்க இருக்கிற பகுதியில் ரோத்தாஸ் மலைன்னு ஒன்று இருக்குது. கைமூர் என்று சொல்லுவார்கள். அது விந்திய மலைகளை ஒட்டி வருகிற கடைசி தொங்கல். நாங்கள் இருக்கிற மாவட்டத்துக்கு ரோத்தாஸ் என்று பெயர். அந்த ரோத்தாஸ் என்கிற பெயர் அங்கே வந்ததற்கு காரணம் ரோஹிதாஸ் என்று சொல்கிற ஹரிச்சந்திரனுடைய மகனுடைய பெயர். ஹரிச்சந்திரன் அங்கேதான் வாழ்ந்தான் என்று சொல்வார்கள். அந்த மலையில் 4 ஜாதிகள் உண்டு. அதில் ஒரு ஜாதியை நாங்கள் சந்தித்து விட்டோம். உராம் பேசுகிற மொழியை பேசுகிறவர்களை நாங்கள் சந்தித்து அவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்த ஒரு பெரிய கதை. ஆனால் 2வது ஒரு ஜாதி இருந்தது, கர்வார். அந்த ஜாதி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்தார்கள். அவருடைய பழக்கம் ஏப்ரல் மாதத்தில் கர்மான்னு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அந்த காலத்தில் யாருக்காவது திடீர்னு தலை திரும்பிக்கிடும், 90 டிகிரி திரும்பிடும். யாரையாவது போட்டு வாங்கி அவன் தலையை வயல்ல புதைச்சி வச்சாதான் அறுவடை இருக்குன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. பிசாசு இவர்களை மாற்றி வைத்திருந்தான். ஏப்ரல் மாதத்தில் யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க அந்த ஊருக்கு. ஏன்னா கழுத்து இருக்குதா இல்லையான்னு தெரியாது. தன் மக்களை வெட்ட மாட்டாங்க, மற்றவர்களை வெட்டுவாங்க. நான் ஒரு நாள் ரொம்ப பாரப்படும் போது அந்த ஜாதியை சந்திக்க வேண்டிய எனக்கு தெரிஞ்சதுனால சென்னை கூட்டத்தில் சொன்னேன், நான் கர்வாரை சந்திக்கிறதுக்கு ஏப்ரல் மாதம் போகிறேன். யாரெல்லாம் வர்றீங்கன்னா 25 பேர் ஆயத்தமாயிட்டாங்க. அங்கே ஒரு 20 பேரை சேர்த்தேன். 45 பேராக நாங்கள் அந்த மக்கள் சந்திக்க புறப்பட்டு போனோம். நல்லா கவனிங்க. முதல் நாள் சாயங்காலம் போய் சேர்ந்தேன். ஏன்னா மெட்ராஸ் ஆட்கள்லாம் மலை ஏறி பழக்கம் இல்லை. ஏன்னா வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி இருக்கிற கடைக்கு போனாலே பர்ன்னு அடிச்சிடுறான். 2 2 வீலரில் தான் போகிறான். மலை ஏற தெரியல. நான் 1.5 மணி நேரத்தில் இந்த வயசுலையும் ஏற முடியும். ஆனால் அவங்களுக்கு 1.5 நாள் ஆகும் போல தெரியுது. காலையிலேருந்து ஏறி 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 சாயங்காலம் போய் சேர்ந்தோம் அவங்க கர்வார் ஊருக்கு. நான் சொன்னேன், இதான் கர்வார் ஊர், இப்போ ராத்திரி ஆகிட்டு ரொம்ப களைச்சிருக்கீங்க, படுக்கிறது எங்கன்னு கேட்டாங்க. தெருவில் தான். என்னதுன்னு விரிப்பீங்கன்னு கேட்டாங்க. ஆண்டவரே எவ்வளோ அழகாக விரிச்சு தந்திருக்காருன்னு தெருவை காட்டினேன். என் கையில் மட்டும்தான் ஒரு நீல டார்ச் இருந்தது. அவங்களாம் மெட்ராஸில் யாருக்கு டார்ச் வேணும்? இவங்க டார்ச்செல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. எங்கள் ஆளுங்க அண்ணனை நம்பி வந்துட்டாங்க. நான் ஒரு பெரிய டார்ச் வச்சுருந்தேன். இவங்களெல்லாம் சாப்பாடு என்னத்தையோ கொடுத்து படுக்க போட்டாச்சு. படுக்க போட்டு தூங்குறானுங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் தூங்க மாட்டேங்கிறான். பக்கத்தில் தடை பார்க்குறான், தலை இருக்குதா இல்லையான்னு. காலையில் எந்திரிச்சு கேட்குறேன், தூங்குனீங்களாடான்னு. தூங்கலை. அடுத்த நாள் சரின்னுட்டு இன்னொரு கிராமத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் போய் அங்கே கிராமத்தில் ஒரு பெட்ரமாக்ஸ் லைட்டை வச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுன்ட்டு பாட்டு பாட ஆரம்பித்தோம். முதல்ல இவங்க 2 தமிழ் பாட்டு பாடினாங்க. அந்த உராவுக்கும் கொஞ்சம் திராவிட மொழிகளோடு ஒட்டி வர்றதுனால அங்கே மக்கள் கூடி வந்துட்டாங்க. அவங்க 400 பேர் வந்துட்டாங்க. முழு ஊரே இருக்குது, ஆணு பெண்ணு பிள்ளை எல்லாம் இருக்குது. எங்கள் ஊர் ஆண்கள் சாதாரணமாக போக மாட்டான், ஒரு 8 அடி கம்பு வச்சுட்டு தான் போவான். பீகாரிக்கு என்னையா அடையாளம் கேட்டால் லாட்டி லோட்டா லங்கோட்டா, இதுதான் பீகாரிக்கு அடையாளம். அதாவது ஒரு கம்பு, ஒரு செம்பு. கம்பு ஒன்று வேணும், ஒரு செம்பு வேணும். அதுக்கு பிறகு லங்கோட்டா உங்களுக்கு தெரியும். இதுதான் அவனுக்கு வாழ்க்கைக்கே, அதுதான் அடையாளம். 8 அடி குச்சியை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்துட்டான். வந்த உடனே பாட்டு முடிஞ்ச உடனே நான் தான் எந்திரிச்சு, அப்போ லுங்கி கட்டிட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் இங்கே பாரு மாதிரி ஜல் 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 சூட்டு கூட்டலாம், வேத்து ஊற்றினாலும் 3 பீஸ் போடுறான நம்ம ஆள். அந்த மாதிரிலாம் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், வேத்து ஊற்ற நான் 3 பீஸில் தான் பிரசங்கம் பண்ணுவார். ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதே கோட்டு மாட்டிட்டு வந்தவர். ஹலோ, நல்லா கவனிங்க. அங்கே நான் லுங்கி கட்டிக்கிட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். லுங்கி கட்டிக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த பெட்ரமாக்ஸ் லைட் 2 லைட் வச்சுருந்தோம், 2 லைட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ நான் எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த நேரத்தில் ராத்திரி ஆயிடுச்சு, லைட்டு 2 லைட் தான் இருக்குது, வெளியெல்லாம் இருட்டாக இருக்குது, இந்த நேரத்தில் ஒரு நாகப்பாம்பு வந்து நான் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் கூட்டத்தை பார்த்து. உடனே ஒருத்தன் எந்திரிச்சான். கம்பை சுற்றுனதை பார்த்தோன்னே மெட்ராஸ் ஆளுங்களுக்கு வயிறு புளி கலக்குது. இன்னைக்கு அண்ணனை போட்டு தள்ளிட்டான். அவர் தான் அடி வாங்குறாரு, நம்மளையும் கூப்பிட்டு வச்சு அடி வாங்க வச்சிருக்காரு. சொந்த காற்றில் சூனியம் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம காசு போட்டு வந்து இவரோட கலந்து சேர்ந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் அடித்து 8 தடவை
தரையை வாங்கி டம்முன்னு அடிச்சான். அப்ப நான் கேட்டேன், எதுக்குப்பா, என்ன செய்வேன்? பாம்பு இல்லைன்னா குரங்கு வந்து நான் அடி பின்னிடுவேன். அங்கே குரங்கு உண்டு, முகம் கருப்பாக இருக்கும், வால் நல்ல நீளமாக இருக்கும். அந்த குரங்கு ஸ்பெஷல் குரங்கு, அதுவும் அங்கே வரும். இப்போ நான் சொன்னேன், உயிரோடு இருந்தால் அடித்து கொன்றுவேங்கிற, ஆனால் உயிர் இல்லாமல் இருந்தால் உளுந்து வணங்குறியடா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அது என்ன இன்னைக்கும் அழ வச்சு, எனக்கு யாரும் சொல்லலையே, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையே. சகோதரா, என் அருமை தங்கச்சி, என் அருமை பிள்ளாய், சின்ன காரியம் கூட தெரியாம ஒரு பெரிய, இன்னைக்கு அந்த தலைவட்டு பழக்கெல்லாம் போய் அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார்கள். எங்களுக்கும் அவளுக்கு நல்ல உறவு உண்டானது மாத்திரமல்ல, தன் ஜனத்தை கொண்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறோம். அந்த பழக்கமே இல்லாமல் போச்சு. என்ன பிசாசு போயிட்டான், யாருக்கும் கழுத்து திரும்புறதில்லை. இது காலம். நீ சொல்லல, யார் சொல்லுவா? இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், இன்னொரு காரியத்தை சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு பஸ் போறதோ இல்லைன்னா வீட்டுக்கு அவசரமா போனா போகலாம், பட் நான் பிடிக்காம போக மாட்டேன். ஒரு பாயிண்டாவது பிடிச்சதப்ப. இப்ப இருக்கிற கீழ்நட ஒரு ஆளை காட்டி கொடுத்துறேன், வாசிக்கலாம். 1 நாளாகமம். நான் சொன்னேன் 11வது அதிகாரத்துலேருந்து 16 வரைக்கும் வாசிக்கணும்ட்டு. அதில் எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதில் ஒரு ஆளுடைய பேரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அவனுக்கு பேரை அங்கே 2 சாமுவேல ரொம்ப அழகாக போட்டிருக்குது. அதனால 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் அங்கே பெரிய பராக்கிரமசாலிகளுடைய பேரெல்லாம் போட்டிருக்கு. அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அங்கே எழுதியிருக்கிறது 23வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில், உரியா, ஏத்தின் குமாரனாகிய உரியா. இவன் ஆபீசர்ல ஜூனியர் ஆபீசர்னு சொல்லணும், மிலிட்டரி ரேங்க்ல கீழே இருக்கிற ஆளு, பராக்கிரமசாலிகள ஒருவன். நல்லா கேளுங்க, நீங்க வீட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சு வாசியுங்கள். அந்த உரியா தன்னுடைய தலைவனாகிய யோவாபோடு யுத்த களத்தில் இருக்கிறான். தாவீது வீட்டில் சுகமா மாடியில சுத்திக்கிட்டு இருந்துட்டு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற, தன்னுடைய வீட்டில இருந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற உரியாவினுடைய வீட்டினுடைய பாத்ரூமை எட்டி பார்க்கிறான். அங்க பத்சேபாள், உரியாவினுடைய அழகியான மனைவி, குளித்துக் கொண்டிருக்கிறாள். தாவீதுக்கு சபலம் வருகிறது. போர் சேவர்களை எழுப்பி அவளை அழைத்து வர சொல்கிறான். அவளை நயங்காட்டி அவளோடு படுத்து உறங்குகிறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரசன் இங்கே இருக்கிறான், தளபதி அங்கே இருக்கிறான், உரியா அங்கே இருக்கிறான். இப்ப தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறாள் பத்சேபாள், ராஜா, ஐ அம் பிரெக்னன்ட், நான் கர்ப்பவதி ஆயிட்டேன். புருஷன் வீட்டில இருந்து போய் ரொம்ப நாளாச்சு, நீர் தானே என்னைய கூப்பிட்டு என்ன கெடுத்து போட்டீங்க. இப்ப என் கர்ப்பத்துல குழந்தை வந்துட்டு. தாவீது அலறுகிறான். மறைக்கணும், என்ன செய்யணும்? உரியாவை அனுப்புன்னு சொல்லி லெட்டர் கொடுத்து அனுப்புறான் யோவாபுக்கு. யோவாப் அந்த லெட்டர் வாங்கி உரியாவை அனுப்புகிறான், ஒன்னும் தெரியாதவனாக. அந்த உரியா வந்த உடனே நடக்கிற சம்பவங்களை வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தினுடைய சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிற நேரம் இல்லாதனால வேகமா சொல்றேன். ஆனா என்னோடு கூட நீங்கள் திரும்பி 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் அங்க நடக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் காண்பித்து ஞாபகப்படுத்துவாராக. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களும் இங்கே இருக்கலாம். எல்லா வசனத்தையும் வாசிக்க போகவில்லை. ஆனால் இந்த 11வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனத்தை.
உரியா அவனிடத்தில் வந்தபோது, தாவீதினிடத்தில் வந்தபோது, தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது, ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல், போதும் வாசிருங்க முழுசும், ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட படுத்துக் கொண்டிருந்தான். என்னை கேட்கிற ஊழியர்களே, தேவ மக்களே, ராஜாவே லீவு கொடுக்கிறாரு, ராஜாவே பின்னால தின்பண்டங்கள்லாம் அனுப்புறாரு, போகல. அடுத்த வீடு, தாவீது வீட்டில் இருந்து பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற பாத்ரூம் தெரியும், போகல. என்னை கேட்கிற அருமையானவர்களே, சேவர்களோடு படுத்திருந்தான். ஏன்னா யுத்தத்திலிருந்து வந்திருக்கிறான். காதுல யுத்தத்தை பற்றி செய்தாங்க கேட்கணும். மனைவிட்ட போனால் நீங்கள் சாப்பிட்டீங்களா, மெலிஞ்சிருக்கீங்களே, வெயிலில் ரொம்ப நேரம் நின்றுட்டீங்களா, கருப்பாக இருக்கீங்களே அப்படின்னு கொஞ்சிருப்பா. அந்த கொஞ்சல் மொழி எனக்குள்ளே தகனித்து கொண்டிருக்கிற யுத்த சத்தத்தை அடக்கிவிடும். இவங்கிட்ட என்ன யுத்தம் எப்படி நடக்கு, எதிரி என்ன ஆயுதம்லாம் வச்சிருக்கான், எப்படி பார்க்குறீங்க, எப்படி பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னு இவன் பேசுவான். இது யுத்த காலம் என்பவனுக்கு தெரியுமோ? இது யுத்த காலம். இருளுக்கும் ஒளிக்கும் பெரிய போராட்டம் நடக்கிற இந்திய நாட்டிலே வெளிச்சத்தின் பிள்ளையாயிருக்கிற நீ, இருளை அகற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நீ, சுகத்தை அனுபவிக்க போகலமா? மறுபடியும் அந்த அதிகாரத்தை போய் வீட்டில் வாசிங்க. மறுபடியும் கூட்டு கூட அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, போகல. ஏய், நீ ரொம்ப டயர்டா வந்திருப்படா, யுத்தத்துல இருந்து வந்திருக்க, போமா. மாட்டேன். இன்னும் கூப்பிட்டு குடிக்க வைக்கிறான். இன்னும் குடி, இன்னும் வெறி. ராஜா குடுக்கிறான்னு உரியாவும் குடிக்கிறான். நிலை தடுமாறும் நிலையிலும் யுத்தத்தின் சத்தம் கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சேவர்களோடு கூட படுத்துக் கொள்கிறான். That is உரியா. தன்னுடைய நாட்டு மக்கள், சேனை தலைவர்கள் அங்க சண்டையில் நிற்கிறாங்க. நம் மனைவியோடு உல்லாசமா இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. ஆனா உன் தேவன் இந்த இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கட்டவிழ்த்து அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு, சிறைப்பட்டு போனவர்களை சிறையாக்குவதற்கு உன்னைக்கு அபிஷேகம் தந்து, நீ என் வேலையை செய்வன் உன்னை யுத்த களத்தில் நிறுத்துறதுக்கு தான் வந்தாரு. உன்னை சாலாட்டுவார் சீராட்டுவார்னு பாடுறது பாய். I don't accept that song. உன்னை தாலாட்டுவார் சீராட்டுவார், இதா? That is not my Jesus. எங்கேயாவது காட்டுக்க பார்க்கலாம் இயேசு தாலாட்டினாரு சீராட்டினாருன்னுட்டு. புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புறது போன அனுப்புறேன், அப்படித்தானே சொன்னாரு. இல்லை வந்துரு, நான் சீராட்டுவேன் தாளாட்டுவேன், ஆறாரோ ஆறிரோன்னு போட்டு ஆட்டுறத உன்னை கூப்பிடுறான்னு இயேசுவை பற்றி நீ பிரசங்கம் பண்ணா நீ பொய் சொல்ற. நீ பைபிளை பிரசங்கம் பண்ணல. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல உங்களை அனுப்புறேன். என் பிதா என்ன அனுப்புனது போல உங்களை அனுப்புறேன். என்ன நீங்க தப்பா நினைக்காட்டா நான் ஒன்று சொல்றேன். என்னுடைய தாய் எனக்கு 3.5 வயதில் இந்த வேதம் வாசிக்க சொல்லிக் கொடுத்தவர்கள். 5 வயதில் என்னை பாராமல் ஒரு அதிகாரம் படிக்காமல் காஃபி தந்ததில்லை. 7 வயதில் ஒரு அதிகாரத்தை நான் பாராமல் படித்தாக வேண்டும். ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற ஜெபத்தை சொல்லியாக வேண்டும்.
கேட்ட சத்தியத்தை வீட்டிலே ஆலயத்தில் கேட்டதை வந்து சொல்ல வேண்டும். இல்லை என்ன எனக்கு மத்தியானம் சாப்பாடு கிடையாது. அப்படி என்னை வளர்த்தவங்க. தன்னுடைய 87வது வயதில் அவர்கள் ஆண்டவரிடத்தில் போவதற்கு 1 மாதத்துக்கு முன்னதாக மிகவும் இயலாமல் இருக்கிறார்கள் என்று நான் அவர்களை பார்க்கிறதற்கு என்னுடைய நண்பர்கள் என்னை வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தார்கள். அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்துருந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் உங்கள் ஊழியக்கார பிள்ளைன்னு தெரியும், நீங்கள் செத்துட்டேன்னு தெரிஞ்சா ஒரே மகன்தான், என்னை அன்பாக வளர்த்தீங்க, ஆசையாக ஊழியத்துக்கும் விட்டுட்டீங்க, என்கிட்ட நீங்கள் 1 ரூபா கூட எதிர்பார்க்கல. நான் எங்கள் அம்மாவுக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. அந்த 48 வருஷமா எதிர்பார்க்கல. தங்கச்சிமாருக்கு 4 தங்கச்சி கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் என்னங்கிட்ட 1 ரூபா கேட்கவும் இல்லை, என்கிட்ட இல்லவும் இல்லை. நீங்கள் செத்துட்டீங்க, நான் புதைக்கிறதுக்கு நான் வர முடியாமல் போனால் என்ன செய்வீங்கம்மா? என் தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னைக்கு உன்னை பலிபீடத்தில் வச்சுட்டேன்டா, நான் உன்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டேன். அதன்படி அடுத்த மாதத்தில் ராத்திரி 10 மணிக்கு எனக்கு ஃபோன் வருகிறது. என் தங்கை ஃபோன் பண்ணுகிறாள் தூத்துக்குடியிலிருந்து. அம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. நான் சொன்னேன் சோத்திரம். 2வது கேட்டா, நீ வருவியா? நான் சொல்றேன் 1/2 மணி நேரத்தில் பதில் சொல்றேன். ஃபோனை கீழே வச்சுட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவரே நான் போகணுமா? ஏன்னா அடுத்த நாள் 45 இளைஞர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்காங்க, அங்கிள் உங்கள் கையில் தான் ஞானஸ்தானம் எடுத்தோம், உங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் எங்களுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் மாற்று மதத்திலிருந்து வந்தவர்கள், 45 வாலிபர்கள். அவங்க என் கண்ணு முன்னால் வராங்க. அதற்கு அடுத்த நாள் நான் மாஸ்கோவில் ரஷ்யாவினுடைய ஒலிம்பிக்ஸ் நடந்த அந்த வளாகத்தில் 950 பாஸ்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண போக வேண்டும். சிங்கப்பூரில் இருக்கிற என்னுடைய நண்பர் அகஸ்டின் ஜெபக்குமார் வராமல் இருந்துடாத, ஏன்னா அவன் கூட பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு வர்றதுக்கு சுகம் இல்லை. அவர் ஒரு நாளைக்கு 1 தான் பண்ணுவாராம், ஆனால் ஒரு நாளைக்கு 3 தடவை கூட்டம் இருக்குது. மீதி எல்லாம் நீ தான் பண்ணணும். 4 நாளில் 8 பிரசங்கம் நீ தான் பண்ணணும். அவர் 4 கூட பண்ணுவாரோ இல்லையோ 2 தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நான் எப்படியாவது வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கி. நான் எங்கள் அம்மாவை புதைக்க போனா மாஸ்கோவில் இருக்கிற பாஸ்டர்கள் ஏமாந்து விடுவார்கள். என்னைய சைபீரியாவில் நல்லா தெரியும். பல முறை சைபீரியாவுக்கு போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹிந்தி பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால ரொம்ப சந்தோஷமா பிடிக்கும். அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர், 2000க்கு அதிகமான கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கிறார்கள். முழு ரஷ்யாவில் இருக்கிற தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். நீ வந்துதான் ஆகணும்னு அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே என் தாய் ஒரு மகனா என்னை பேணி வளர்த்தவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்துட்டாங்க, புதைக்கிறதுக்கு நான் போகணுமா? ஆண்டவர் 20வது நிமிஷத்தில் கேட்டார், எது முக்கியம்? வேற ஒன்றும் கேட்கல. எது முக்கியம்? உன் தாயை புதைப்பது முக்கியமா, 45 பேரை உண்மையான அடக்கத்தில் கொடுக்கிறது முக்கியமா? உன் தாயை அடக்கம் பண்ணுவது முக்கியமா? அவள் என்னை அறிந்ததினால் என்னிடத்தில் வந்து விட்டாள். 950 ரஷ்ய மொழியை பேசுகிற ரஷ்யாவில் இருக்கிற போதகர்களுக்கு அவளை கட்டுவிப்பதற்கு போக விரும்புகிறாயா? எது முக்கியம்? 20வது நிமிஷத்தில் வந்து என் ஃபோனை எடுத்து சொன்னேன் என் தங்கச்சிட்டேன், தங்கச்சிம்மா நான் வரமாட்டேன். என் தங்கச்சி என்ன சொன்ன தெரியுமா? தெரியும் நீ வரமாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, தாய் அன்பு கூட இல்லாத ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனா? திடீர்னு ஒருத்தர் வெளிப்பாடாக சொல்வார், சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன். செத்து போனேன், எங்கள் அம்மா நடத்தவா கூட்டு போனேன், ஊழியம் செய்ய லாய்க்கில்லைன்னுட்டு. நான் யுத்த களத்தில் நிற்கிற நாங்கள், நாங்கள் மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து சபைகளுமே யுத்த களத்தில் நிற்கிறது. யுத்த களம் என்றால் எமர்ஜென்சி. லைட் அணைச்சிருவாங்க, சாப்பாட்டுக்கு பொருள் கொஞ்சமாக தான் வாங்கிக்கணும், எந்த நேரத்தில் அலாரம் அடிக்கும், எந்த நேரத்தில் சத்தம் கிடைக்கும், யாரையாவது 4 பேர் தப்பிட்டு பிள்ளையை தப்பிட்டு ஓடணும். அந்த கூர்மையான காதுகள்
அதுக்கு பேர் தான் யுத்த காலம். நீங்க சொல்லலாம் இது சமாதான காலம் என்று. என் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் அவர்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லும்போது பிரசவ ஸ்திரிக்கு பேர்கால வேதனை வருகிறது போல என் வேளை சடுதியாய் வரும். காலத்தை அறிந்த உரியாக்களா, யுத்த சத்தத்திலேயே இருக்க விரும்புகிற உரியாக்களா? நான் இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்க போறேன். அதனால்தான் சொன்ன நான் முடிக்காம விடமாட்டேன்ட்டு. தம்பி, தங்கச்சி, என் அருமை மகளே, அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள், எங்களுக்கு புரிஞ்சிட்டு இது என்ன காலம் என்று. நாங்க ஓசன்னா போடும்போது இயேசு கண்ணீர் வடிக்கிறத நான் பார்த்துட்டேன். இந்த காலத்தை புரிந்து கொள் என்று அவர் சொன்ன சத்தம் என் கேட்குது. யுத்த களத்தின் நடுவில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எதிர்காலம் இல்லாம போனாலும் சரி, ஒருவேளை உரியா அந்த தீர்மானத்தினாலே அம்பு எரியப்பட்டு கொல்லப்பட்டான். பட் என் ஆண்டவர் மறந்து விடுவதற்கு ஒரு அநீதி உள்ள தேவன் அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தில் உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் பிறந்த சாலமோன் உரியாவை மறந்து விடுவாரா? என் ஆண்டவர் உரியாவை மறந்து விடுவாரா? பத்சேபாள் இடத்துல பிறந்தவன் சொல்லி இருக்கணும்ல. உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் பிறந்த சாலமோன். உன் பேரை ஆண்டவர் இப்படி எழுதி மேன்மைப்படுத்த வேண்டும் விரும்பினா யாரும் கண்ணமிட வேண்டாம். உரியாவை போல, இசக்காரின் புஸ்தகரை போல காலத்தை அறிந்து ஜனங்களை எச்சரிக்கிறதுக்கு தேவன் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லுகிற தங்கச்சிமாரும் தம்பிமாரும் பெரியவர்களும் ஆண்களும் தயவு செய்து எழுந்து நில்லுங்க. யாரும் கண்ண மூட வேண்டாம்.